இந்த மாதிரி இருந்தா அவ வாழ்க்கையில என்னைக்கு முன்னேற முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கீழே விழுந்துருவா. அவளை நீ போக விட. நீ அவளுக்கு ஆகாயத்தை காட்டின, பறக்கவும் சொல்லி கொடுத்த. ஆனா அவளை இப்படி பறக்க விடாம தடுத்தா அவளோட வாழ்க்கையில என்னைக்குமே தீராத குறையா இது மாறிடும். நிச்சயமா இதை அவளால மறக்க முடியாது. நான் மாமாக்கு போன் பண்ணி டெல்லிக்கு வரணும்னு சொல்லிடுவா. என்ன இன்னும் போன் பண்ணலையா? சீக்கிரமா போய் சொல்லு. இப்பவே சொல்றேன். தேங்க்யூமா. போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. அப்புறம் நீ உடம்ப பாத்துக்கணும். நீ நல்லா படிக்கணும். அப்புறம் உன் தலை நிமிர்ந்தே தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, டெல்லிக்காரங்களை பார்த்து பயப்படாத. ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடு, நான் ஹோஷியார்பூர்ல இருந்து வரேன், உங்களை விட நான் ரொம்ப உஷாருன்னு. போய் உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. கிளம்பு. ஆனா சிங்கரா வேலைக்கு ஆக மாட்டான். இவனோட குரல்ல ஆனஸ்டி இல்ல, அது மனசை தொடவே தொடாது. ஒரு சிங்கரோட குரல் காத இல்ல, நம்ம மனசை தொடணும். இவன் பாடுறத விட்டுட்டான்ல, அதனாலதான் மத்தவங்க பாடுறதுல குறை கண்டுபிடிக்கிறான். உனக்கு யாரோட வாய்ஸும் பிடிக்காது. நீ நம்ம விக்ரமோட சேர்ந்து மியூசிக் கம்பெனி திறந்து மிகப்பெரிய பிசினஸ் மேனா ஆயிட்ட. உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், இந்த கம்பெனியை நான் பிசினஸ்க்காக இல்ல, புது டேலண்ட ப்ரோமோட் பண்றதுக்காக ஓபன் பண்ணிருக்கேன். அது கரெக்ட் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச ஃபோக் சிங்கர் இப்போ சூப்பர் ஸ்டார். ஸ்டார் ஆக்சுவலா உங்க பையன் ரன்பீர். Really proud of you, buddy. Congrats to you too. பாதி அவார்ட் உனக்கும் கிடைக்கணும். ஏன்னா இந்த கம்பெனில பாதியை நீ இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்த கம்பெனி ஸ்டார்ட்டே ஆயிருக்காது. இந்த அவார்டு உனக்கு கம்பெனி கிடைச்சது இல்ல, இந்த அவார்டு உனக்கு கிடைச்சது. பணம் நிறைய பேர்கிட்ட இருக்கலாம், ஆனா டேலண்ட் அண்ட் டேலண்ட் இருக்கிறவங்க தான் டேலண்ட்டை கண்டுபிடிப்பாங்க. நீ தேடி கண்டுபிடிக்கிற அத்தனை சிங்கர்ஸும் வாழ்க்கையில எங்கேயோ முன்னேறி பறந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. மண்ல இருந்து வைரத்தை எடுக்கிற மாதிரி நீ இத்தனை பேர்ல இருந்து நல்ல சிங்கரை எடுக்கிற. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அபி வைரத்தை கண்டுபிடிப்பா, அப்புறம் விக்ரம் அந்த வைரத்தை ஒரு மோதிரமா போட்டு மார்க்கெட்ல வித்துருவா. இன் ஷார்ட் இந்த கம்பெனி உங்க 2 பேர். என்னாச்சு? என்ன யோசிக்கிற? இது எந்த விதமான கண்ணீர்? ஆனந்த கண்ணீரா இல்லனா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா நீ அழுதுகிட்டு இருக்கியே. ஃபர்ஸ்ட் டைம் அம்மா விட்டு இவ்வளவு தூரம் போறேன். அழுக வராமையா இருக்கும்? அவங்கள பார்க்காம நாளே ஆரம்பிக்காது. இனி அவங்கள பார்க்க முடியாது. ராஜி, நீ இருக்க பாத்தியா? பிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸை விட ரொம்ப டஃப்பா இருக்க. நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நம்ம ஊர்ல இருந்து கிடைச்ச ஃப்ரீடம் நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா நீ அம்மாவை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க. அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கீங்க. வீடு ஃபுல்லா மா மருந்து வந்து இவளோட பேக்ல இருக்கு. பெரியம்மா எனக்கு தெரியும், ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க தான் சொன்ன. இங்க பாருங்க சாரா, நீ பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ண, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ண? நீங்க என் தலையை தொடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்க என்னோட தலையை தொடும்போது ரொம்ப அழகா தலையெழுத்து மாறின மாதிரி இருக்கு. போறதுக்கு முன்னாடி உங்களோட திட்ட கேட்கணும் போல இருக்கு. அங்க நான் ஏதாவது தப்பு பண்ண இந்த திட்ட நான் ஞாபகமா வச்சுப்பேமா. நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட. நான் எப்பவுமே உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அங்க போய் தான் போன் பண்ணணுமா? இறங்குனதும் ஒரு போன் பண்ணாதான் என்ன? நல்லபடியா வந்துட்டேன், அவ்வளவுதான். அவங்க நல்லபடியாவே போய் சேர்ந்திருப்பாங்க. நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அவங்க டெல்லிக்கு தான் போயிருக்காங்க, அமேசான் காட்டுக்கு ஒன்னும் போகல. என்னமோ அங்க போனதும் உடனே அபி கிட்னாப் பண்ணிட்ட மாதிரி. அது வந்து என்னன்னா, இப்பெல்லாம் கிரைம் சீரியல் கொஞ்சம் அதிகமா பாக்குறோம் இல்லையா, அதான் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பிரக்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அபி இவங்களை எப்பவோ மறந்துருப்பான். அபி என்ன வீதியே மறந்து போயிருக்கும். ராஜிக்கு அப்பா இல்ல, பாத்துக்கலாம் வாய்ப்பே இல்ல. எல்லாத்தையும் புடுங்கிடுச்சு. அம்மா கிட்ட இருந்த சந்தோஷம், அப்புறம் என்கிட்ட இருந்து
என்னோட அப்பாவை. அவங்களாலதான் எங்க அம்மா இந்த வீட்டை, அவங்க ஃபேமிலிய, இந்த ஊரை விட்டே போக வேண்டியதாயிடுச்சு. அவங்களாலதான் இன்னைக்கும் எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. எங்க அம்மா கூட உறவை அறுத்துக்கிட்டு அவங்க கூட எனக்கு எந்த உறவும் கிடையாது. அவங்களை என்னைக்கும் பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ராஜி, இந்தா கிடைச்சிருச்சு. ராஜி, ராஜி அட்ரஸ் போயிடுச்சு. ராஜி, ராஜி போயிடுச்சு. அட்ரஸ் பறந்து போயிடுச்சு பாரு. அதை பிடிப்போம் வா. Come on. அதனால கொஞ்சம் கவலையா இருக்க. அப்பப்போ இப்படி தோன்றது சகஜம்தான். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு மனசுல அப்படிதான் தோணுது. ராஜிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, ஆனா அவ தப்பிச்சிட்டா. பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டால, முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லு. இப்ப எதுக்கு கவலைப்படுற நீ? நான் ஒரு தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணவா? ஃபோன் பண்ணு. ஒரு முறை அவங்க குரலை கேட்டா உனக்கும் நிம்மதியாயிடும். தாங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். லைன் போகல. ஒண்ணும் இல்லம்மா, சிக்னல் பிரச்சனையா இருந்திருக்கும். நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு, கிடைக்கும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. சூசைடா? அப்ப நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நடு ரோட்ல நீ டான்ஸ் ஆடுவ, வண்டி உன்னை இடிக்காம போக நினைச்சா என்ன ஆகுறது? என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உனக்கு, எனக்கு, என் வண்டிக்கு. நீ லக்கி தெரியுமா? ஆனா எல்லா தடவையும் லக்கியா இருக்க முடியாது. புரிஞ்சுதா? So be careful next time. சாரி சார். அண்ட் தேங்க் யூ. இது பாரு, எனக்கு உன்னோட சாரியோ தேங்க்யூ தேவை. Just be careful. Alright? அடுத்த தடவை நீ இப்படி வெளியே வரும்போது உன்னோட அம்மா அப்பா பத்தி கொஞ்சம் யோசி. And be safe. What? அப்புறம் அந்த டிவில போட்டு காட்டுவோம். உங்களை மாதிரியான ஹானஸ்ட் என் பேர் கிஷோர். எவ்வளவு நேர்மையான ஆள் நீங்க. அங்க பாருங்க, டீம் வெயிட் பண்ணுது. சுதீப், இவர இன்டர்வியூ எடு. அண்ணே, ட்ரெஸ் ஒழுங்கா போட்டுக்கோங்க. டிவில வர போறீங்க. செம்மையா இருக்கு. போங்க போங்க போங்க. அவனோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? அவனுடைய முகத்தை பார்க்கும் போதே அவனோட பேரு சுதீப்பா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் சுதீப்னு பேரு சொன்னேன். நல்லவேளை அவனும் திருப்பிட்டாங்க, இல்லன்னா அவ்வளவுதான். வாலடி சுதீப், இன்டர்வியூ எடுப்பா. நீங்க யாரு? அதான் மேடம் சொன்னாங்களே, நான் தான் கிஷோர். இல்ல சார், அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க. இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டேன். ஆமா, போய் அவங்க கிட்டயே பேசுங்க. இங்க விஐபிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுங்க இங்க தப்பு பண்ண தான் வந்திருப்பாங்க. நம்ம டீம் மொத்தத்தையும் அலாட் பண்ணு, அந்த பொண்ணுகளை தேடு சீக்கிரம். ஹலோ அண்ட் வெல்கம் டு தி மியூசிக் அவார்ட். நம்மளோட இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகியிருக்கு. ஆனா அவங்க இல்ல, சில பேர் மத்தவங்க கிட்ட இருக்க டாலன்ட்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க ஸ்டாராக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது மிஸ்டர் அபிஷேக், ராக் ஸ்டார் பத்தி தான். அவர் எத்தனையோ பேரை ராக் ஸ்டார்ஸ் ஆக்கியிருக்காரு. லைக் நம்ம ரோஹித், அர்மான் மாதிரி ராக் ஸ்டார்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுத்திருக்காரு. கடவுள் புண்ணியத்துல என் அபிக்கு இந்த மாதிரி தினமும் அவார்ட் கிடைச்சுக்கிட்டு. அண்ணா போங்க, he's calling you. Let him call. மிஸ்டர் அபி, ரியா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. அவ வழியில தான் இருக்கா, வந்துட்டு இருக்கா. நீங்க ப்ளீஸ் போங்க. அரிஷா, யா, அவ டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. நீ போப்பா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் அவார்டு நீ தானே கலெக்ட் பண்ணணும். போ. என் பொண்ணு இல்லாம எப்படி வாங்குறது? அவ இல்லாம இந்த அவார்டு யூஸ்லெஸ். அவ இப்ப என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் எனக்கு இந்த அவார்டு என்னோட பொண்ணால மட்டும்தான் கிடைச்சது. ஆக்சுவலி நான் முதல் தடவை என்னோட டாட்டர்ஸ் என்னோட கையில நான் எடுத்துக்கிட்டப்போ எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் இருக்கு, அத வாழ்நாள் முழுக்க என் பொண்ணுங்களுக்கு கிடைக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். ஒரு பொண்ணு என் கூட இருக்கா, இன்னொரு பொண்ணு கொஞ்சம் தூரமா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு அந்த சந்தோஷம் ஃபுல்லா கிடைக்குது, ஆனா இன்னொரு பொண்ணுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அவன் சந்தோஷமா தான் இருக்கு. பிரக்யாவை அழ வைக்க நினைச்சான், வாழ்க்கை முழுக்க அவளை கொடுமைப்படுத்த நினைச்சான். அதனாலதான் ஒரே வயித்துல பிறந்த ரெட்டை குழந்தைகளை அவன் தனித்தனியா பிரிச்சான்.
சப்பா கடவுளே, அந்த மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரனை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்து வச்சுட்டான். பிரக்யாவையும் உன்னையும் வீட்டை விட்டு துரத்திட்டான். அவன் தான் என்னோட உயிர்னு இப்ப கூட பிரக்யா சொல்லுவான். ஆனா அப்படிலாம் இல்ல, அவனுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்ல. அவன் தன்னோட குழந்தைகளை யூஸ் பண்ணி பிரக்யாவை அழ வைக்கிறான். அவ கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். கடவுளே, இப்படிப்பட்ட ஒருத்தன் யாருக்கும் புருஷனாவும் அப்பனாவும் வரவே கூடாது. பாத்தியா, நான் எந்த அப்பாவும் பொண்ணு பத்தி இந்த மாதிரி பேசி கேட்டதே இல்ல. பிராச்சி, இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு திருடனை தேடு. இல்லைன்னா நைட் எங்கேயாவது கோவில தான் தூங்க வேண்டி வரும். நம்ம கிட்ட பணமும் இல்ல, ட்ரெஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ், ஊறுகாய், ஸ்வீட்ஸ் கூட அதுல தான் இருக்கு. அதுல மருந்து வேற இருக்கு. அம்மா கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. முதல்ல அந்த திருடனை தேடுவோம். வா அதோ அங்க போலாம். இல்ல, அந்த பக்கம் போலாம். அட நீங்க ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? உங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறோம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. போலீஸா? எதுக்கு? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களாவா? உங்க யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆனா சார், இவங்க வந்து பிராங்க்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இவங்களுக்கு இது பழக்கம். என்னம்மா இது? இப்படி யாராவது பிராங்க் பண்ணுவாங்களா? பாரு, எல்லாரும் எப்படி சீரியஸ் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, சரிங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுங்க. ஆல்ரைட்? சார், உங்களோட அட்ரஸ் கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல, சாப்பிடலாம் வரமாட்டோம். ஆக்சுவலி தேங்க்யூ கார்டு அனுப்புறதுக்கு. ஏன்னா தேங்க்யூன்னு சொன்னா மட்டும் போதாது. உங்களுக்கு நாங்க யாருன்னு கூட. அம்மாக்கும் பொண்ணுனா அவ்வளவு அன்பு இருக்கும். உங்களுக்கு உங்க பொண்ணுனா எவ்வளவு உயிரோ, எங்க அம்மாக்கும் நானா அவ்வளவு உயிர். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போறது தானே இப்ப எங்க பயமே. இவங்கள சேஃபா வெளியே விட்டுட்டு வாங்க மேம். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சார். என்னோட இன்னொரு பொண்ணு உன் ஏஜ்ல தான் இருப்பா. அட, அவ பேரை கேட்க மறந்துட்டேன். ஸ்லிம்மா இருக்க. அப்படின்னா அவங்க உங்களை குண்டே ஆக விட மாட்டாங்க. ஆமா, இது டயட் லவ். டயட் ஃபுட், டயட் கோக் மாதிரி எங்களுது டயட் லவ். வயசானாலே லவ் அதிகமாயிட்டு இருக்கு. என்ன பண்றது? என்ன பேசுறீங்க நீங்க? சரி, ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன். ரியா வந்துட்டா. ஐம் சாரிப்பா. சரி, போய் நான் பாக்குறேன். பேசிட்டு இருந்தாரு, நீ கேட்டிருந்தா கண்டிப்பா அழுதுருப்ப. நல்ல வேலை நான் அப்ப வரல. அழுத என்னோட மேக்கப் கேட்டு போயிடும். டாட் என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ டூ. ஐ எம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே. நம்ம அபிக்கு அவன் பொண்ணு மேல அப்படியே உயிரே வச்சிருக்கா. எவ்வளவு அன்புன்னா அத சொல்லவே முடியாது. ஆனா ரியாவுக்கு அன்பு என்ன, அவனுக்கு டைம் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. அத்தை, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அபி காதல விழுந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவான். அட, அதனால தானே நான் கூட மெதுவா பேசிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கும்போது ஸ்லோ ஆகி நிக்கும். ஸ்பீட் பிரேக்கரால அதோ அங்க இருக்கு பாரு, அதே ஸ்பீட் பிரேக்கர். ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவாங்க. கண்ணு அப்படி பெருசாக்கி பார்க்காத. கீழே விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். நானும் அப்படி ஆக்ட் பண்றேன். நானும் நல்லா கத்துவேன். அப்படியே நீயும் கத்தணும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அப்ப அந்த காரன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல விடுறங்கிற பேர்ல லிஃப்டும் கிடைக்கும். உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா? உண்மையாவே இடிச்சிட்டா என்ன பண்ணுவ? இங்க பாரு பிராச்சி, நான் மூவியை பத்தி பேசிட்டு இருந்தேன். நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போறேன்? நீ போன் எடு. நீ பெரியம்மாக்கு போன் பண்ணும்ல. இங்க பாரு, மழை பெய்யற மாதிரி இருக்கு. மின்னல் கூட அடிக்குது பாரு. நைட்டு ஃபுல்லா நனைஞ்சிருவோம் பிராச்சி. கிளம்பி வந்துருவாங்களே. அண்ணி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ முதல்ல வண்டியில உட்காரு. ஆனா நீ டிக்கில உட்கார்ந்தா வரணும்.
பிராச்சி இவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக போறாரா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்? தயவு செஞ்சு வாயை திறக்காத, சும்மா இரு. வா போலாம். வா. இவ உன் கூட தான் இருப்பாளா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே. சரி, வீட்ல அம்மாவை தவிர வேற யார் இருக்காங்க? பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் இவ இருக்கா. இவளா? நீங்க ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்தீங்களா? ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, பிஎட் பண்ண வந்திருக்கேன். நான் இன்டீரியர் டிசைனுக்காக. எந்த காலேஜ்ல? MMISS. MMISS. what a coincidence. அங்க தான் என் பொண்ணும் படிக்கிறா, ஃபேஷன் டிசைன். ஐம் ஷூர் நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. பை தி வே, ஜனக்புரி வந்தாச்சு. இங்க எங்க போனோம்? பிளாட் நம்பர் 30, ஸ்ட்ரீட் நம்பர் 40, வீடு நம்பர் 36, சிவன் கோயில் பக்கத்துல. நல்லா ஞாபகம் வச்சிரு. மாமா போன்ல சொன்னாரு. அவளையே என் பொண்ணுக்கு எப்படி அம்மா கிடைக்கலையோ, உனக்கு ஃபாதர் கிடைக்கல. ஆனா நான் அவளுக்கு என்னைக்கும் எந்த குறையும் வச்சதில்லை. உங்க அம்மாவும் அப்படிதான் இருக்கணும். அம்மா, அவங்களோட பேர் என்ன? ஹலோ. சாரி, அது வந்து நான். நோ. என்ன சொன்னீங்க நீங்க? அம்மா. அம்மா பேரு பிராச்சி, சீக்கிரம் வா. என்ன இன்னொரு நாளைக்கு சாவகாசமா திட்டு. சின்ன வயசுல இருந்து இப்படிதானா இல்ல ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி? வந்த உடனே அதெல்லாம் போயிடுச்சு. எங்களோட திங்ஸ் திருடிட்டாங்க. Dress, பணம் எல்லாமே போயிடுச்சு. இனிமே உங்க பொண்ணுங்களோட ட்ரெஸ் தான் நாங்க போட்டுக்க போறோம். இங்க பாருங்க, இவங்களோட ரூம போய் காட்டுங்க. நம்ம பொண்ணுங்கள வலு கட்டாயமா உங்க ரூம காலி பண்ண வச்சோம். எதுக்கு நீங்க அவங்கள காலி பண்ண வச்சீங்க? நாங்க எங்க வேணாலும் இருப்போம். அது என்னன்னம்மா, இது ஒண்ணு பெரிய பங்களா கிடையாது. 10 ரூம் எல்லாம் இங்க இல்ல. ஒண்ணு நீங்க எங்க ரூம்ல தங்கணும், இல்லன்னா அவங்க ரூம்ல இருக்கணும். நீ வந்து பெரிய பொண்ணாயிட்டல. நான் உன்னை பாக்கும்போது ரொம்ப சின்னவளா இருந்த ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சின்ன மின்னி கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, நான் அவங்கள டெய்லி எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போனேன். ஆச்சி, நீயும் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தல. மிச்சம் இருக்கிற சாதம் பருப்பு இருக்கு. வாங்க, கிச்சன்ல எனக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. வாங்க. நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துருங்க, வந்துடுறேன். பிராச்சி, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா இவங்களை எவ்வளவு நல்லா பாத்துப்போம். இப்ப இவங்கள பாத்தியா நீ? வீடுப்பா, மூடு கெட்டு போயிருக்கும். நம்ம மூடு இன்னைக்கு நல்லா இல்ல, நாளைக்கு சரியாயிடும். உனக்கு எல்லாரும் நல்லவங்க மாதிரி தெரிவாங்க. கெட்ட குணம் தெரிஞ்சாலும் அதுலயும் நல்லத பாக்குறவ நீ. ஆனா உன் விஷயத்துலதான் நான் ஃபெயில் ஆகுறேன். என்ன தரும், உனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இங்க இந்த அத்தா, அங்க அந்த அப்பா. அதான் மிஸ்டர் ரைட், உன்னை பார்த்தா அன்பா பேசுறாரு, ஆனா என்ன பார்த்தா நீ பைத்தியம். உனக்கு தெரியுமா? தெரியும். திட்டுன்னு சொல்றீங்க? போனை எடுண்டி. யார் போன் பண்றாங்கன்னு தெரியலையே. வீட்ல இருந்து காலா இருந்தா மறுபடியும் யூ டர்ன் எடுக்கணும். இந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ரியா கூட இவ்வளவு டென்ஷன் பண்ண மாட்டா. இந்த பொண்ணு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் வேற ஊருக்கு போய். இவளால போன் எடுக்க முடியாதா என்ன? என்னாச்சு? போன் அடிக்குதா இல்லையா? நல்ல வேலை கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டா? போன் அடிக்குதா, ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். வெளியில வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பொண்ணுங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையா அது தெரியாத வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி வரும்? அம்மாவாச்சே. யார் அது? அத மழையில வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. அத என்னாச்சு பிரக்யா? யார் போன்ல? அது லைனும் சரியா இல்ல, வாய்ஸும் சரியா. ஹலோ, நீங்க 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 யார் பேசுறீங்க? யாருங்க பேசுறது? ஹலோ, போனை கொடு கொடு கொடு, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ. ஆக்சுவலா நீ என்ன பண்ற? நீ எதுக்கு போன் பண்ணவே இல்ல? போன் பண்ணி பசங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல தெரியல உனக்கு? டெல்லிக்கு போனது பெரிய ஆள் ஆயிட்டியா? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் சுரேந்தர் கிடையாது. சுரேந்தர் கிடையாதுன்னா அப்போ பேசுறது யாருங்க? சரி, சஹானாவும் பிராச்சியும் எங்க? ஆக்சுவலா நான் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க மாமா வீட்ல டிராப் பண்ணேன். ஆனா பை மிஸ்டேக் அவங்க போன் என் வண்டியில விட்டுட்டு போயிட்டாங்க. அடக்கடவுளே,
போனை உங்க வண்டியில விட்டுட்டாங்களா? அத்தை நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஹலோ, இது பாருங்க, உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. சிக்னல்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு போல இருக்கு. கட்டாய் கேக்குது. நான் உங்களை டிராப் பண்ணேன், அப்புறம் அவளோட போனை என்னோட வண்டியில விட்டுட்டு போயிட்டா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போன் கொடுக்க தான் வந்திருக்கேன். ஹலோ 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 ஹலோ. இது பாருங்க, கொஞ்ச நேரத்துல நான் உங்களை போன் பண்ண சொல்றேன். ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். நான் ஓகே. ஆனா நீங்க யாரு? ஹலோ, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. லைன் கிளியரா இல்லாதனால எனக்கு அப்படி தோணுதோ, ஆனா எங்கேயோ கேட்ட மாதிரியே தான் இருக்கு. தூங்குங்க. என்ன ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு கூப்பிடுவா. என்ன இல்ல உங்க மாமாவை கூப்பிடுங்க. என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஓகே குட் நைட். ஊருக்கு கூட வைக்கல பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அம்மாக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் போக மாட்டேங்குது. இப்படி வெதர் மாறினதுனால லைன் போலன்னு நினைக்கிறேன். எங்களை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்களோ என்னமோ. அவர் அம்மா கிட்ட வேற பேசிட்டாராம். எவ்வளவு நல்லவரா இருக்காரு. அம்மா கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, போனையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. எவ்வளவு நல்லவரா இருக்காரு. என் மேல கூட அவர் பொண்ணு மேல காட்டுற மாதிரி அன்பு காட்டுறாரு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? அங்க பிராச்சி டெல்லியில இருக்கா. அவளுடைய அப்பா கூட டெல்லியில தான் இருக்காருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நம்ம பிராச்சி அங்க படிக்க தானே போயிருக்கா. அவ கவனம் படிப்புல தான் இருக்கணும். தன்னோட அப்பா எப்படிப்பட்டவர்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். பால் குடிக்கிற வயசுல இருக்கிற குழந்தையையும் பொண்டாட்டியையும் நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டான். அவனை பத்தி நம்ம பிராச்சி கிட்ட நான் அன்னைக்கு சொன்னப்ப அவ ரொம்ப அழுதுகிட்டே ஓடிட்டா. உனக்கே ஞாபகம் இருக்குல்ல, நீயும் நானும் கூட இந்த விஷயத்துக்காக போய் சொல்லிடு. அவங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லு. யோசிச்சு பார்த்திருக்கியா? அதுக்கப்புறம் நம்ம பிராச்சி டெல்லிக்கு போயிடுவா. தன்னோட அப்பா கிட்ட இருக்க ஆரம்பிச்சிடுவா. இவ்வளவு வருஷமா அப்பாவோட அன்பு அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அங்க போகணும்னு அவ மனசுக்கு தோணும்ல. ஒருவேளை அங்க போகலன்னே வச்சுக்கோயேன், இங்க உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. அவங்க அப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பா. அவ இங்க இருந்து போயிட்டான்னா நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணும். உன் பொண்ணு உன்னை விட்டு தூரமா போயிடுவா. பிரக்யா, நான் இதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அத்தை, நாளைக்கு நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகலாம். கண்டிப்பா போலாம். ஆனா போலாம், ஏன் திடீர்னு நீ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற? ஒன்றும் இல்லாத, நாளைக்கு காலேஜில் பிராச்சிக்கு முதல் நாள் இல்ல, அவ பேர்ல நம்ம அர்ச்சனை பண்ணணும். சரிம்மா, கண்டிப்பா போலாம். இப்ப நீ போய் தூங்கு. ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்க. இது நம்ம காலேஜா? இவ்ளோ பெருசா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இட்ஸ் சோ நைஸ். படங்கள்ல காட்டுற காலேஜ் மாதிரி இருக்கு. பிராச்சி, பெரிய பெரிய காலேஜஸ்ல பெரிய பெரிய ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. உன் ஆன்சர் ஷீட்ஸை காப்பி பண்ண விடுவாங்களே இவங்க.
காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். வாட்? புது ஸ்டூடெண்ட்ஸை ராக் பண்றாங்க. பட் ராக்கி, ராகிங் இஸ் பேட். ராகிங் இஸ் ஃபன். இதுல தப்பென்ன இருக்கு? ஜூனியர் சீனியர் எல்லாரும் பண்றாங்க. பை தி வே, நாங்க யாரையும் ஹர்ட் பண்ணல. Keep it up. Come on. See, புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. வா, அவங்கள போய் இன்ட்ரோ பண்ணலாம். கம். Hey guys. Welcome to MMISS College. என்னாச்சு சிசி கேர்ள்? உன்னால முடியாதா? பிராச்சி, உன்னால முடியும். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. மூளையா? ஓய் ஹலோ, மண்டையில அடிக்க கூடாது, கண்ணத்துல அரையணும். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். உன்னோட பேர் என்ன? ராகுல். ஹாய் ராகுல். நீங்க 2 பேரும் போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். உன் சேலஞ்சை மட்டும் நீ மறக்காத. இது சேலஞ்ச் இல்ல பேபி, ராகிங். நீங்க போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. என்ன கலாய்க்கிற நீ? இது எப்படி நடக்கும் சொல்லு? அட கண்டிப்பா நடக்கும். எப்படி? ஆனா அதுக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணுமோ சொல்லு. நீ சொன்னா போய் இந்த காலேஜ் மொத்த கேம்பஸையும் 5 தடவை சுத்திட்டு வருவேன். காலேஜ் பில்டிங் மேல ஏறி காலேஜ் பிளாகே மாத்திட்டு வந்துருவேன். இல்ல இவ்ளோ பெரிய வேலைலாம் இல்ல, சின்ன வேலை தான் பண்ணணும். ஓகே. நீ என்கிட்ட ஒரு சின்ன அறை வாங்கணும். அதுக்கப்புறம் நான் உன்னை அப்படியே ரியா கிட்ட கூட்டிட்டு போவேன். ரியா உன்னை கிஸ் பண்ணுவா. ரியலி? இந்த கேஸ் நல்லா சத்தமா அறையணும்னா அப்போதான் பெயின் நிறைய நேரம் இருக்கும். ரியாவும் என்கிட்ட வந்து நல்லா கிஸ் பண்ணுவா. நீ ரெடியா இருக்கியா? எஸ் ரெடி. ஒரே நிமிஷம். அண்ணா ரெடி. ஸ்மார்ட். Come on. 1, 2, 3, 4. தோல்வியை உன்னால ஒத்துக்க முடியாதப்ப சேலஞ்ச் அக்செப்டே பண்ண கூடாது. ராகிங் பண்ணும்போது நான் உனக்கு சொன்ன இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கட்ஸ் இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கா, ஆனா இன்டெலிஜென்ட்டா இருக்கா. எல்லார் முன்னாடியும் ரியாவை தலகுனிய வச்சுட்டா. தண்டனையை நான் உனக்கு கொடுக்கறேன். அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல இருந்து மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே உன்னை விரட்டுறேன். பிராச்சி, இந்த ப்ராமிஸை நீயே வச்சுக்கோ. நான் வரேன். கிளாஸ் முடிஞ்சதும் பாக்குறேன். பை. பைத்தியம். இந்த தடவை ரன்வீர் நம்ம டீம்ல ப்ளே பண்ண போறாரு. அப்போ இந்த தடவையும் நாம தான் ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிப்போம்னு சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் ரோல்ல உட்கார போறேன். நான் பக்கத்துல இருந்து பாப்பேன். ஹி இஸ் சோ கியூட். அந்த ரன்வீர் தான் இந்த காலேஜோட ஹீரோ போல இருக்கா. இவங்க பேசுறத பார்த்தா நல்லா இருப்பான் போல இருக்கா. நானும் அவனை பார்க்கணும், அதுவும் பக்கத்துல இருந்து. சரி மேட்ச் டைம் ஆச்சு. ரன்வீர் ஒரே ஒரு கோல் போட்டா போதும். அவர் அடிக்க போற இந்த ஒரு கோலால ஒட்டுமொத்த டீமே வின். இது ஒரு சூப்பரான கிக். Wow, it's a goal. Really super. ரன்வீர் அவரோட டீமை ஜெயிக்க வச்சிட்டாரு.
இந்த பால் உன்கிட்ட வந்துருச்சு. இந்த பாலை நீயே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்டோகிராஃபும் இதுல இருக்கு. நான் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாலை வித்து நீ பெரிய ஆள் ஆயிடலாம். வாட் யூ சே? உனக்கு தான் இது ரொம்ப தேவைப்படும். இப்போதைக்கு இதை வித்து டி-ஷர்ட் வாங்கி போட்டுக்கோ. இன்டர்நேஷனல் பிளேயர் ஆவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா மத்தவங்க முன்னாடி நிக்கும் போது ட்ரெஸ் போட்டுட்டு நில்லு. பாய் பாய். அங்க பாரு, அவன் தான் ரன்வீர். ஹாய். என்ன பண்ற? என்ன பண்ற? கைய கீழே போடு. உனக்கு என்ன ஆச்சு? அங்க பாரு, காலேஜ்லயே ஹாட்டான பையன். அதனாலதான் அவனுக்கு வேர்க்குது. என்ன வா கிளம்பலாம். மறுபடியும் ஆரம்பிச்சிடாது. கத்துக்கிட்டானா யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு நம்ம அதை டபுளா தரணும். தட்ஸ் ரைட். நீ திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் முன்னேறி நட. அதுக்கப்புறம் நாம அதை யோசிக்கவே கூடாது. ஓகே? எதுக்குமே நீ டென்ஷன் ஆகவே கூடாது. Not at all. And I have important call to back. Okay. Bye. ஒரே ஒரு தடவை அவ முகத்துல நான் தோல்வியை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவ முகத்தை நான் பார்க்க மாட்டேன். I hate that face. நாங்க என்ன சொல்லணும்? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. நாங்க 2 பேரும் சும்மா என்ன ஒண்ணு இல்ல. நானே சொல்றேன். நான் எதையுமே நேரா தான் பேசுவேன். புரியுதா? நீங்க இங்க இருக்கணும்னா இருக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் பணம் கொடுக்கணும். ஏற்கனவே எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. உங்களையும் சேர்த்து என்னால பாத்துக்க முடியாது. புரிஞ்சுதா? இங்க பாருங்க சித்தப்பா, நாங்க இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அட, அவர்கிட்ட என்ன பேச்சு? எங்கிட்ட பேசு. வர்றதுக்கு முன்னாடி நாங்க அவர்கிட்ட தான் பேசணும். இப்பவும் இருக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் காசு கொடுக்கணும். எப்ப கொடுப்பீங்க? வீட்ல கேட்டு வாங்க, கொஞ்ச நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகாது. அதுக்குள்ள மேனேஜ் பண்ணிடுவோம். வா வா போலாம். இங்க பாருங்க, ராத்திரி ரொம்ப நேரம் லைட் போடாதீங்க. அப்புறம் ஈபி பில்ல நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். ஏன் நீ இப்படி எல்லாம்? கொஞ்சம் உங்க வாயை மூடுங்க. ஆமா ஆமா, எல்லா கம்பெனியும் உனக்காக வெயிட் பண்ணுது. பிராச்சி எப்ப வருவா? அவளுக்கு நம்ம வேலை கொடுக்கலான்னு. என்ன நீ? ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். என்ன வேணாலும் செய்வேன். ஆனா பணத்துக்காக திட்டு வாங்க மாட்டேன். என்ன இதெல்லாம்? நம்ம சொந்தக்காரங்களே இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்ப நமக்கு தெரியாதவங்க எப்படி பேசுவாங்க? பிராச்சி, நம்மளால படிக்க முடியுமா? ஹே லூசு, எதுக்கு அழுதுட்டு இருக்க? இப்ப வெளியில என்ன சொன்ன? அந்த பியூட்டி குவீனுக்கு நாம தான் பாடம் கத்து கொடுக்கணும், வேற யாராலையும் முடியாதுன்னு சொன்ன. இப்ப இந்த சின்ன விஷயத்துக்கு அழுவியா? அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அப்பதான் நாம அதை முடிக்க முடியும். இந்த ப்ராப்ளம நம்ம 2 பேரும் சேர்ந்தே முடிக்கலாம். பிராச்சி. ஓ ஓ ஓ சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் சொல்லுங்க, இன்னும் எங்க கிஃப்ட்ஸ் எல்லாம்? And I want a big surprise, okay? லாஸ்ட் இயர் மாதிரி உனக்கு இந்த வருஷமும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. லாஸ்ட் இயர் உனக்கு கார் கிடைச்சதுல? அப்ப காரோட பெருசு என்ன? ராக், பஸ், Airline. Rani Annie, calm down. Okay? Relax. Hello, where is my gift? Really? பாரு, இது வந்துடுறேன். பிரியா, நில்லு. முதல்ல கேக்க கட் பண்ணிட்டு கிளம்பலாம்ல? பாட்டி, நைட் கேக் கட் பண்ணலாம் ப்ளீஸ். சரி, கடவுளையாவது கும்பிட்டுட்டு போமா. அதையும் அப்புறமா பாத்துக்கலாம். பாய். பாட்டி, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். ராத்திரி கேக் கட் பண்ணிக்கலாம். அவளுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, போகட்டும். பாட்டி, நீங்க உங்க வேலையை பாருங்க. அது என்னன்னா பாட்டி, மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் இல்லையா? வாங்க. பூஜை வேலை வேற இருக்கு. வாங்க வாங்க. ராம், ஞாபகம். ஆட்டுமா, அதிகமா பேசுறவங்களால இந்த வேலையை கத்துக்கவே முடியாது. இவ சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. இவ எவ்வளவு பேசுறாலும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வா சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. நீங்க குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வரா. ஏதாவது குறை சொல்லிதான் பாருங்களேன்.
நான் என்ன சொல்ல வரேன்னா குறையே இல்லாத போது நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க? நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். சரி, இன்னைக்கு நைட் ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த வேலைக்கு புதுசுங்கிறதுனால நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 400 ரூபாய் தரேன். பஸ் ராத்திரில கிடைக்காதுல்ல சார், அதனால இவ என்ன சொல்ல வரான்னா ஆட்டோக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க. ஓகே, டிராவலிங்க்கு நான் 100 ரூபாய் தனியா கொடுத்துறேன். நான் உங்க சைஸ்க்கு Dress இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லனா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பொண்ணு பிராச்சி மாதிரி இல்ல, இன்னைக்கு பயந்துகிட்டு காலேஜுக்கு வரல போல இருக்கு. ஹாய் ரியா. ஹாய். இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, ஆனாலும் காலேஜ் வந்திருக்க? என்னோட புத்திசாலி தங்கச்சி தேடிட்டு இருக்கேன். ஏன்? நான் அவகிட்ட வாங்கினத திரும்ப அவளுக்கு வட்டியும் முதல்மா கொடுக்க போறேன். ஆனா அவ இன்னைக்கு காலேஜ்க்கே வரலையே. வாட்? நான் அவளுக்காக எவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஐ வாண்ட் டு கிவ் ஹர் பேக். அவளை இன்சல்ட் பண்ணாம நான் என்னோட பர்த்டேவை கொண்டாட கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் அவளோட ரெக்ரெட்டோட நான் இந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு. எனிவே, அந்த பிராச்சியால என்னோட மூட நான் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பவே இல்ல. சோ கேர்ள்ஸ், பார்ட்டி இன் மை பிளேஸ். பீ தேர். என் கூட இருந்திருந்தா அவ மேல ரியாவுக்கு எந்த அளவுக்கு அன்பு காட்டுறனோ அந்த அளவுக்கு அவ மேலயும் காட்டுவேன். ஆனா பிரக்யா எனக்கு அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவ எனக்கு முதல்ல என்ன அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அப்புறம் ரியாவோட அக்காவையும். அவ கூட இருந்து அவளுடைய பர்த்டேவை என்னால செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனா அவளை நினைச்சு கொண்டாட முடியும். என்னை விட்டுட்டு போனதுக்கு நான் உன்னை மன்னிக்கலாம். ஆனா என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு நான் உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். பிரியா என் கூட இருக்கிற அந்த சந்தோஷத்துல என் பெரிய பொண்ணு என் கூட இருந்திருந்தா. இல்ல, அப்புறம் போட்டோஸ் கூட அனுப்பி வை. உன்னோட பர்த்டேவை நீ எப்படி கொண்டாடுனன்னு பார்க்கணும். அப்புறம் பாட்டி ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா நாங்க கிளம்புறோம். டின்னருக்கு வேற போக வேண்டியிருக்கு. லேட் ஆயிடுச்சு. அப்புறமா கால் பண்றேன். ஓகே? கிளம்புங்க கிளம்புங்க. என்ஜாய் பண்ணுங்க. பை பை. ஹாப்பி பர்த்டே. இப்ப சந்தோஷமா? இந்த உன்னோட போன். அப்புறம் நீ எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிருக்க. ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன? என்ன சொல்ல வந்தேன்னா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். பிராச்சி, இப்ப போய் செலவு கத்துக்கிட்டல. பின்ன என்ன பண்றது? ஏற்கனவே அழுதுட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லி அவங்க மனசை நோக்கடிக்கிறத விட போய் சொல்றதே நல்லது. அதுக்கான தண்டனை கிடைச்சிரும். பரவாயில்ல இல்ல? சரி, ஓகே. வா, லேட் ஆகுது. ஒண்ணா இல்ல, நாங்க ஒண்ணா இருக்கணும்னு அவன் நினைக்க கூட இல்லையே. இருந்தாலும் என்னுடைய இன்னொரு பொண்ணு நான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கான்ற ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன பண்ணி மறுபடியும் நீ அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கே நல்லா தெரியும் பிரக்யா அக்கா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. அவ மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. பாயிண்ட் என்னன்னா, அவ மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அது என்னன்னா, அவ என்னை விட்டுட்டு போகும்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையே ஆடி போகுது. எல்லாமே நின்னு போகுது. ஒரு வாட்டி அவ என்கிட்ட சொன்ன அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டா. அப்புறம் என் பெரிய பொண்ணையும் பிரிச்சுட்டா. நீ உன் பெரிய பொண்ணை பாத்தீங்கன்னா நிச்சயமா உன்னுடைய வேதனை எல்லாமே போயிடும். அவ பிறந்தப்பதான் முதல் தடவையா நான் அவளை பார்த்தேன். ஸ்வீட்ஸ் 2 இருந்தாலும் பாசம் ரொம்ப அதிகம். அப்புறம் நான் சோகமாலாம் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சின்னவ எங்க இருந்தாலும் அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்புறம் என்னோட பிராச்சி ஊருக்கு போய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கால. சித்தப்பாவும் சித்தியும் அவளுக்கு அந்த துப்பட்டா வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அட அமைதியாரு. சகானா எப்படியோ அப்படிதான் எனக்கு பிராச்சியும். அப்புறம் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தானே. ஓகே பாட்டி. எனக்கும் இவளை பாத்துக்கோ. இவ எங்க என்ன பாத்துக்க போறா? நான் தான் இவளை பாத்துக்கணும். ஆனா நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
எங்க போனாலும் கூடவே வருவா. பாட்டி இவ என்னை விட பெரியவள, ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. ஹலோ, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு கேக்குது. நீ கேட்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு இருக்கான்னு? ஆனா இப்ப யார் பேசுறது? பேசாம இருப்பேனா? எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸோட வர்றது. உன்னாலதான் ப்ராப்ளம்ஸ் வருது. உன்னாலதான். உன்னாலதான் இல்ல உன்னாலதான். நீதான் கொண்டு அடடடா, போதும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என் பொண்ணும் பேரனும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே சண்டை போட்டுக்கிறீங்க. நீ என்னோட ஹஸ்பண்ட். இந்த மாதிரி கேவலமா ட்ரெஸ் போறது பிடிக்கல. உனக்கு தெரியுமா, நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணேன்னா நீ எப்படி இருப்பேன்னா வெயிட்டர்ஸோட ஹெட் லுக் மாதிரி இருப்ப. அண்ட் ஐ டோன்ட் லைக் திஸ். ஒருவேளை உனக்குன்னு ஃபேஷன் சென்ஸ் இல்லன்னா நீ என்னோட ஃபேஷன் சென்ஸை ஃபாலோ பண்ணு. ஆஸ்க் மை சஜஷன் அண்ட் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ ஸ்வீட் ஹார்ட். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நிறைய விசிட்டர்ஸ் வராங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் them டு திங்க் தட் என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவருக்கு ஃபேஷன் சென்ஸே இல்லைன்னு நினைப்பாங்கல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் அ ஃபன்னி போற? நீயும் அன்பா பேசுறேன்னா நிச்சயமா பாசம் அதிகமாகும். எனிவேஸ், பூரவ் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். யா ஷூர். கெட் ரெடி ஸ்வீட் ஹார்ட். என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்ன அவ்வளவுதான். Are you sure? சரி, சீக்கிரமா மாத்திக்கிட்டு வா. சரி, நீ போடா, வரேன். மாம், டாட், ரியா எங்க? நான் பார்க்கவே இல்லையே. நான் பார்த்தா அவகிட்ட சொல்லுவேன். அவ கையில மிஸ் இண்டியா வாட்ச் கட்டியிருக்கால, அதான் என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறா. அதோட நானும் அவ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறேன். டாட், உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். மீரா, கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வேர் இஸ் ரியா? ஏய், இங்க பாரு. நீ என்ன அவளை மீரான்னு பேர் சொல்லி கூப்பிடுற? இருக்கட்டும். நான் தான் எல்லாரையும் மீரான்னு கூப்பிட சொன்னேன். அவ்வளவுதான். Hey, I hope I got something. Hey, what's up? All good. How are you? Superb. How are you? You know what? நேத்து wonderful football match நடந்தது. இதுல சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அது உன்னோட மேட்ச். ஆனா ஒண்ணு நிச்சயம், ஒரு நாள் நிச்சயம் நான் உன்னை ஒரு பெரிய ராக் ஸ்டார் ஆக்கிடுவேன். பாரா, அவன் ஏன் புள்ளையா இல்ல உன் புள்ள இருந்தாலும் சரி, ஐ அம் glad. ஆனா நான் லிஸ்ட்ல இருக்கேன்ல. அந்த பொண்ணுங்கெல்லாம் ரன்வீரை டச் மட்டும் தான் பண்ண முடியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ரன்வீரோட நிழல டச் பண்ண நினைச்சா கூட அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைப்பேன். Thank you sweetheart. ஆனா நீ இருக்கியே, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா you are jealous. ஏன் கூட அவ க்ளோஸா இருக்கிறது உனக்கு பிடிக்காம நீ பொறாமப்படுற. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடி தான் சுத்துறாங்கன்னு நினைக்கிறியா? ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த நட்சத்திரங்களை தவிர ஒரு உலகமே இருக்கு. ஆனா உனக்கு எங்க தெரிய போகுது? உன்னோட உலகமே உன் காலேஜ் தானே. நீ உன் மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண பாரு. தலை ஏத்துக்கிறோம் பிரின்சஸ். ஓ பிரின்சஸ், I like that. அழகான நெக்லஸ் போட்டிருக்க. அப்ப பிரின்சஸ் தானே நீ? Thank you. இது டாடியோட gift. அப்ப அழகா தானே இருக்கும். Hey guys, how are you? Hey Ranveer. Hey hi, how are you? How are you? Good. Hey, what's Hey up? bro, how are you? All good. Looking good. Thank you. இந்த பார்ட்டி உங்களுக்கு ஓகே தானே? பார்ட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை விட அவ சூப்பரா இருக்கா. யாரு? Ladies and gentlemen, attention please. In fact, இந்த மாதிரி ஒரு ஹாட்டஸ்ட் கேல பார்த்ததே இல்ல. Isn't she? Excuse me. Guys, நீங்க பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க and have fun. Cheers. Cheers. ஒரே சந்திப்புல நீ இவ்ளோ கீழே இறங்கிட்ட. உன்னால கை கூட கொடுக்க முடியாதுல்ல. இங்கி பிங்கி மோனு பிரியா எல்லாரும் இங்க வாங்க. இவங்கள ஞாபகம் இருக்கா? காலேஜ்ல இவங்க தானே என்ன பார்த்து சிரிச்சாங்க. அங்க நீ சிரிச்ச, இங்க நான் சிரிக்க போறேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. இங்க ராகிங் நடக்கும். and this time நீ உன் வேலையை மட்டும் பாரு. யூஸ் மீ. சஹானா நீ போ. நாம இங்க வேலை பார்க்க வந்திருக்கோம், பிரச்சனை பண்ணல. நீ போ. போ. கோ. பை. ஒருவேளை என்னால பண்ண முடியாதுன்னா சொன்னா நான் உன்னையும் அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டையும் இந்த வேலையை விட்டு எடுத்துருவேன். உன்னோட ஏஜென்சில போய் கம்ப்ளைண்டும் பண்ணுவேன்.
உன்னோட லைஃப் ரொம்ப மிசரபிள் ஆயிடும். அப்புறம் உனக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்காது. So நீ go and do your job. Save it. இது பர்த்டே கேர்ளோட ஆர்டர். யூ கான்ட் ரெஃப்யூஸ். Exactly. Thank you. பாத்தியா, இதுக்குதான் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. நீ 2 நிமிஷம் தான் என் கூட நின்ன, ஆனா எல்லாரும் எவ்வளவு நல்லா பாராட்டுறாங்க பாரு. அதுவும் மனசார அவங்க பாராட்டுறாங்க. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஸ்டேட்டஸ தான் பாக்குறாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இதை பிடிங்க. அது இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சார், உங்க Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் டைம் ஆகும், டசன்ட் மேட்டர். ஆனா இது எப்படி ஆச்சு? Oh my god, டாட் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறா. டாடி அப்செட் ஆக போறாரு. என்ன யோசிக்கிற? அங்க இருக்கிற ட்ரிங்க் இங்க வரைக்கும் எப்படி வந்துச்சு? சரி, என் கால் வந்து ஸ்லிப் ஆகி உங்க மேல ஊத்திருச்சு. வாட்? இப்படியா? சரி, பரவாயில்ல, விடு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐம் சாரி சார். ரிலாக்ஸ். வின் பண்ண மாதிரி. இன்னைக்கு உனக்கும் பர்த்டேவா? உன்னோட பர்த்டேல நீ எதுக்கு வேலை பாக்குற? ஏன்னா லைஃப்ல ரொம்ப ஷார்ட் டைம்ல நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அண்ட் ஐ விஷ் உன்னோட ஃப்ரெண்டும் அவளோட லைஃப்ல நிறைய விஷயங்களை கத்துப்பா. ஷட் அப். நீ ஒண்ணும் என் அக்கா கிடையாது. உன்னோட லெக்சரை நான் கேட்கறதுக்கு இருந்திருந்தா கேட்டிருப்பியா? வாட்ஸ் ராங் வித் யூ? அக்கா அவர்களே, ஏன் அக்கா? அதுவும் நீ. வாட்ஸ் ராங் வித் யூ? நீ இப்பதான் என்ன அக்கான்னு கூப்பிட்ட, அதை ஒத்துக்க தயாராவே இல்ல. என்ன நீ அக்கான்னு மட்டும் கூப்பிடல, அன்பா மரியாதையா அக்கா. பிரக்யா, பிரக்யாக்காவா? எங்க இருக்காங்க பிரக்யாக்கா? நீங்க பிரக்யாக்காவை பார்ட்டில பாத்தீங்களா? இல்ல பூரம், பிரக்யாவை நான் பார்க்கல. அந்த பொண்ண பார்த்தா ஏன்னு தெரியல, பிரக்யாவோட ஞாபகம் வருது. What you doing, ரியா? ரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, she is here. Now I am very tensed. அவளுக்கு நான் பதில் அடி கொடுத்தாகணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இது என்னோட பர்த்டே கிஃப்டா இருக்கணும். நான் கண்டிப்பா வேற எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு அவளை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. You just calm down. Of course I will help you. Why will I not? You are my princess, right? அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், சரியா? So tell me, என்ன பண்ணலாம்? முடியும்னு நினைச்சுக்கோங்க. I love you. I love you too, sweetheart. வேலை இல்ல, இது ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். இது உனக்கு ஆர்ட்? ஆர்ட் மாதிரி இருக்கா? இதுல என்ன ஆர்ட் இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். ஷூ கூட மேட்ச் ஆகுது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சத சாப்பிடு, ஆனா Dress மட்டும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா நீங்க உங்க Dress பார்க்க முடியாது, மத்தவங்க தான் பாப்பாங்க. நீங்க போடுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஆனா மத்தவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும். மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்றது ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சத ஒண்ணு நீங்க போட்டுக்க வேண்டாம். நான் உன்கிட்ட வரதுக்கு அதுக்கு நீ ஒன்னும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டாம். அதுக்கு என் பொண்ணு செலக்ட் பண்ணி கொடுப்பா. அவ முடியாதுன்னு சொல்லிட்டா? அவ முடியாதுன்னு சொன்னா என்ன? என்னோட இன்னொரு பொண்ணு இருக்கால, அவ செலக்ட் பண்ணுவா. சின்ன பொண்ணு உங்களுக்கு எடுத்து கொடுப்பா. நிச்சயம் பண்ணுவா. எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் பெட் மேல போட்டுருவேன். அதுக்கப்புறம் இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் a donkey, donkey die, father cry, இங்கி பிங்கி பாங்கி. பாங்கி வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணிடும். இது ஓய், அம்மா கிட்ட முடியாதுன்னு சொல்லிட.
ஏய் என்ன சொல்றீங்க? என்ன? நான் எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படியா? 20 வருஷத்துக்கு அப்புறமும் இப்படிதான் இருப்பேன். யாரையும் ஞாபகப்படுத்துது. நீ இவ்வளவு கான்பிடென்ட்டா செலக்ட் பண்ணதுனால நான் இதை போட்டுக்கிறேன். யார் இது சொல்லியிருந்தாலும் சரி, எங்க அம்மா நினைச்சதையே அவங்களும் நினைச்சிருப்பாங்க. சரி, நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஓகே? நீ பிரக்யாவை ஞாபகப்படுத்திட்ட. ஆனா இப்ப நீ என்னுடைய உண்மையான நல்ல பையன். நல்லாவே இல்ல, ரொம்ப மோசமான பையன். நான் கிளம்புறேன். பாட்டி அவங்கள விடுங்க. நீங்க தான் அழகு, அழகோ அழகு, பேரழகு. அப்புறம் நீங்க எனக்கு அழகு. ஏய், நீ தாண்டா என் செல்லம். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. சரிங்கம்மா, ஆனா உங்களுக்கு உண்மையான பாராட்டு எங்க இருந்து கிடைச்சது? என் பையன் கிட்ட இருந்து தானே. என் பார்வையை அவன் சரியா புரிஞ்சுக்கிட்டான். ஆமாண்டா என் மகனே, இன்னும் 2 கண்ணாடி வாங்கி போட்டுக்க. அது என்னன்னா கண்ணு கொஞ்சம் மங்கலாயிடுச்சு. உன் கண்ணு மட்டும் மங்கல, உன் புத்தி மங்கி போச்சு. அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. ஹாய் ஹாய் ஹாய். முதல்ல என் கூட வா. எங்க முதல்ல என் கூட வா, என்னன்னு சொல்றேன். பாட்டி ஐ லவ் யூ. ரொம்ப வருஷமா இந்த பாட்டை நான் பாடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ரியாவோட பர்த்டேல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இதை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ சோ மச் கைஸ். தேங்க்யூ சோ மச். ஐ டோல்ட் யூ, அவ ரொம்ப டேலண்டட். பாத்தியா, என்னோட கம்பெனியோட சூப்பர் ஸ்டார் இவன் தான். சியர்ஸ் விக்ரம். உண்மையதான் சொல்ற. சரிப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறேன். ஹே ராக் ஸ்டார். ஹே, ரொம்ப நல்லா பண்ண. வெல் டன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ லாட். அதான் எனக்கு தெரியுமே. போய் பாரு. I'll see you guys. Bye. Hey, hi bro. வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்? நம்ம பாசத்தை அப்புறம் வச்சுக்கலாம். These girls are waiting for you. Please நம்ம ஒரு selfie please. நானும் செல்ஃபி எடுத்துக்கிட்டா? நாம எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியும்ல. நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்காது. ஆமா பிடிக்காது. போய் வேலையை பாரு. போ. அந்த பொண்ணுங்கெல்லாம் லூசு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பையன் அப்படி என்ன இருக்கு அவங்கிட்ட? ராக் ஸ்டார் இல்ல, ஃபேமஸும் இல்ல, சரியான ஆட்டிடியூட். நெக்லஸ். அப்போ எல்லார் முன்னாடியும் அந்த பிராச்சியோட பேரு வெளியில வரும். தேடுவாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கும். உனக்கு சந்தோஷமும் கிடைக்கும். அண்ட் இன் தட் கேஸ் யாருமே உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. உங்க ஸ்மார்ட்னஸ் பார்த்து எனக்கே பிரமிப்பா இருக்கு. உண்மையதான் சொல்றியா? I love you so much. அது மட்டும் இல்ல, நீயும் என்ன மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பவும் எதையும் விட்டு கொடுக்காத. லைஃப்ல எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நீ தைரியமா எதிர்த்து நிக்கணும். டேலண்ட் இருக்கு. நாம ஏன் போய் அடுத்தவங்க வீட்ல போய் தேடணும் சொல்லுங்க? ஏய் விக்ரம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் இப்பவே போய் ஸ்டார்ட் பண்ணிடு. அதுக்குள்ள வேண்டாம். ஏன்? முதல்ல அவன் லைஃப்ல செட்டில் ஆகட்டும். ஒருவேளை ரன்பீர் சிங்கர் ஆயிட்டா, ஒரு சிட்டியை விட்டு இன்னொரு சிட்டி, ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரி, இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவனுடைய லைஃப் மியூசிக்லயே வேஸ்டா போயிடும். அதுவும் இல்லாம பாட்டு பாடி லைஃபை வேஸ்ட் பண்ணிக்க கூடாது இல்லையா? அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி பிசினஸ் யார் பண்றதுக்கு வருவாங்க? அதாவது மியூசிக்கால லைஃப் வேஸ்ட் ஆயிடும் சொல்ல வரியா? என் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேனா? அட உன் விஷயம் வேற அபி. யூ ஆர் எ born rock star.
உனக்குன்னு சொந்த ஒரு மியூசிக் கம்பெனியா இருக்கு இல்லையா? விக்ரம், இந்த கம்பெனி நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ரன்வீரா தான் இருப்பான். லெட்ஸ் கட் தி கேக். Yeah, let's go. Just cut the cake. Let's cut it. எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ரியா எங்க என்னப்பா போனா? டைம் ஆயிட்டு இருக்குன்னு எவ்வளவு நேரம்? ஆமா. இதோ கூப்பிடுறேன். எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கேக் கட் பண்ண போறாங்க. ப்ளீஸ் வாங்க. வாங்க வாங்க. கம் ஆன். கம் ஆன் ரியா. கம் ஆன். கம் ஆன். முன்னாடி வா. இந்தா சீக்கிரமா கேக் கட் பண்ணு. Thank you. Make a wish. ரியா, பார்ட்டி இன்னும் முடியவே இல்ல. அதுக்குள்ள டைமண்ட் நெக்லஸ் கழட்டி வச்சிட்டே என்ன? நெக்லஸ் என்னோட கழுத்துல தான். அத இல்லையே. என்னோட நெக்லஸ் எங்க போச்சு? எங்க போச்சு? நெக்லஸ் இஸ் நாட் தேர். Oh my god. சீரியஸா சொல்றேன், நான் என்னோட நெக்லஸ் எங்கேயுமே கழட்டி வைக்கல. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இங்க தான் எங்கயாவது இருக்கும். அட கடவுளே, வைர நெக்லஸ் தொலைச்சிட்டியா? எங்க போயிட போகுது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். வாங்க தேடி பார்க்கலாம். அது என்னோட டாடியோட கிஃப்ட். ப்ளீஸ் தேடி பாருங்க. நான் அத கழட்டவே சரி, இல்லை. தேடி பார்க்கலாம். சொல்லுவேன், இது லெக்சர் இல்ல, உண்மையதான் சொல்றேன். லைஃப்ல பணம் மட்டும் முக்கியம் கிடையாது. அப்படி பணம் முக்கியம் இல்லனா அப்போ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பணம்ங்கிறது நம்ம 2 பேருக்கும் வேற வேற. என்னோட தேவைக்காக பணம் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. உனக்கு அந்த பணம் சந்தோஷத்தை கொடுக்குது. பட் இட்ஸ் ஓகே. நான் சொல்றது உனக்கு நிச்சயமா புரியாது. என்ன தேவைகளுக்கு அர்த்தம் உனக்கு என்னன்னே தெரியாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்ல. நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இரு. கெட் அவுட். நீ திருந்த மாட்ட. என்ன திட்டுறதுன்னா உனக்கு ரொம்ப ஆசை இல்ல? இனிமேதான் நீ ஏன் பேச்சு கேட்க போற, அதுவும் எல்லாரும் முன்னாடியும். பார்த்துக்கிட்டே இரு பிராச்சி. இந்த நாளை உன் லைஃப்ல நீ மறக்கவே மாட்ட. இப்படி எல்லாம் தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க பாரு, இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு அங்க சித்தப்பா சித்தி எல்லாம் இருக்காங்க. அப்புறம் அவளை பாத்துக்க சகானா கூட இருக்கா. புரிஞ்சுக்கமா, கவலைப்படாத. போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. சரியா நீ தூங்கல என்ன தலைவலி தான் வரும். ஜிம் போக முடியாது. ஜிம்மா? நீ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? ஆஃப் கோர்ஸ். உன்ன மாதிரி நானும் பாடி மெயின்டைன் பண்ணணும்ல. இங்க என்ன பண்றீங்க? நெக்லஸ் கிடைச்சதா? நெக்லஸ்? நெக்லஸ் தான். உனக்கு கிடைச்சதா? உனக்கு கிடைச்சதா? இல்ல, எங்களுக்கு கிடைக்கல. எனக்கு கிடைக்கலையா? எனக்கும் கிடைக்கல. நான் போய் தேடி பார்க்கறேன். போங்க போங்க தேடுங்க. ரன்வீர், எனக்கு பைசப் பண்ணணும்பா. பைசப்பா? இந்த மாதிரி போன் எடுக்கும்போது பைசப் அப்படியே தெரியணும்பா. கொஞ்சம் சும்மா இரு. எல்லாரும் நெக்லஸ காணோம்னு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீயும் போய் தேட வேண்டியதானே? இவ்வளவு பேர் தேடியும் கிடைக்கலையா? அப்ப எனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? அதனாலதான் நைஸா ஒதுங்கி நான் இங்க. கலமா அபி. பெரியமா கிடைச்சதா? அங்கேயும் கிடைக்கல. பூரபேங்க. பூரப். ஏய், வெளியில கிடைச்சதா? வெளிய எங்க கிடைக்கல. வெளியில கூட கிடைக்கலையா? சார், கிச்சன்ல கூட தேடிட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. எங்கேயும் கிடைக்கலையா? ஆனா நெக்லஸ் எங்க தான் போச்சு? யாருக்காவது நெக்லஸ் கிடைச்சதா? Damn it. ரியா, ஒருவேளை நெக்லஸ் நீ எங்கயாவது வச்சிட்டியா? அப்புறம் மறந்துட்டியா? நான் அவகிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அவ நெக்லஸ கலட்டவே இல்லையா, எங்கேயும் வைக்கவே இல்லையா. பாட்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளுக்கே தெரியாம நெக்லஸ் எங்க அவ கழட்டி வச்சிருக்கலாம்ல. இவ்வளவு காஸ்ட்லியான பொருளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கொக்கி வச்சிருக்கணும். அண்ணே ப்ளீஸ். அதுக்கு இல்ல. அடிக்கடி என் மேல வந்து மோதனா. நீ என்ன சொல்ல வர? எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னோட டைமண்ட் நெக்லஸ் தொலைஞ்சு போகல. இவதான் திருடி இருக்கணும். ஓ ஹலோ, நீ என்ன பேசுற தெரியுமா? பிராச்சி திருடியா? உங்க வீட்டுக்கு வெயிட்ரஸ் வேலை பார்க்க வந்தா என்ன பழைய வேணாலும் அவ மேல போடுவீங்களா?
இங்க பாரு, பணக்காரங்க இல்லதான், ஆனா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்மா அவளுக்கு நல்லதை சொல்லி தந்திருக்காங்க. அவ சின்ன பொருள் மேல கூட ஆசைப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்டவ நெக்லஸ் திருடிட்டான்னு சொல்ற, அவ திருடி கிடையாது. ஐ அம் நாட் டாக்கிங் டு யூ. முன்னாடியில யோசிச்சிருக்கணும். ப்ரூஃப் இல்லாம யாரையுமே திருடின்னு சொல்லக்கூடாது ஆலியா. அப்ப சரி, நாம பேசாம இருப்போம், இவங்களே பேச சொல்லுவோம். நீங்க பேசுங்கம்மா, நாங்க வாய் மூடிட்டு சும்மா இருக்கோம். நீ பேசாம இருக்கணும்னு நான் சொல்லல. தேவையில்லாம ஓவரா ரியாக்ட் பண்ண வேண்டாம் தான் சொல்றேன். மத்தவங்க மேல பழி சுமத்துறது, போலீஸ் கூப்பிடுறது, அட காலேஜ்ல கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதா செய்யும். அதுக்காக வீட்டுக்கு வந்து ரியாவோட நெக்லஸ் திருடிட்டான்னு சொல்லுவியா? ஆலியா, நீ போலீஸை கூப்பிட்டு கூடாது. ஓகே ஃபைன், ஒரு வேலை பண்ணலாம். இந்த பொண்ணை நாம செக் பண்ணலாம். பாக்கெட் நான் செக் பண்ணவே இல்ல. இதுல இல்ல அந்த பாக்கெட். தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஏன் பாக்கெட்ல இருந்து கை எடுக்க மாட்டேங்கிற? பிராச்சி, அதுல எதுவும் இல்லன்னு காமிச்சுடு. பிராச்சி, அத காட்டு. அழிவாங்க தான் இவ வந்திருக்கா. ஆனா இவ எப்ப இத பண்ணா? ப்ரொஃபஷனல் திருடியா இருப்பா போல இருக்கு. வாயை மூடுங்க, யாரும் இங்க ஒண்ணு திருடல. அப்ப நெக்லஸ் எப்படி இவளோட பாக்கெட்க்கு வந்தது? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த திருட்ட பண்ணிருக்கணும். அதனால தான் இவ சப்போர்ட் பண்றா. என்னோட சந்தேகம் சரியா போயிடுச்சு. இவ தான் திருடி இருக்கா. இங்க இருந்தா பிடிபட்டுருவோன்னு நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் வெளியில போக பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நான் இவளோட பாக்கெட்டை செக் பண்ணது நல்லதா போச்சு. அவ நிச்சயமா அப்படி பண்ணிருக்க மாட்டா. ஆனா டாடி, அவ தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கா. அவ பாக்கெட்ல தான் இந்த நெக்லஸ் இருந்துச்சு. போலீஸ் வராங்க. ஏதோ திருடு போயிடுச்சுன்னு எங்களுக்கு கால் வந்தது. யார் எங்களுக்கு நீங்க ஜெயிலுக்கு அனுப்ப வேணாம்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஜெயில் எந்த பொண்ணுக்கும் சேஃபான இடம் இல்ல. ஆனா இந்த பொண்ணு தான் திருடி இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் அந்த தெரியும். நெக்லஸ் அவ பாக்கெட்ல இருந்தது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அவ திருடினதை நம்ம பார்க்கல. ஆல்ரைட், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க இருக்க யாராவது அந்த நெக்லஸ் அவ பாக்கெட்ல போட்டாங்கன்னு சொல்றீங்களா? நம்ம பொண்ணு போய் சொல்ற எல்லாமே வேணும்னு பண்றான்னு நீங்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். ரியாவோட நிலைமைய பாத்தீங்களா? ஷீ இஸ் கிரைங். ஒருவேளை அவ அப்செட் ஆனா நம்மளால சமாளிக்க முடியாது. நீங்க எல்லாரும் எதுக்கு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவளை கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. அரெஸ்ட் ஹர் அண்ட் டேக் ஹர். நிறுத்துங்க, நிறுத்துங்க. இவளை யாரும் அரெஸ்ட் பண்ண கூடாது. இவ எங்கேயும் போக மாட்டா. அண்ணே, நீங்க பெரியம்மாவை கூட்டிட்டு போங்க. நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க ப்ளீஸ். அண்ணே, உங்களை பாத்துக்கோங்க. ராஜி, எந்த தப்பு செய்ய தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க. ராஜி சார், நான் திருடல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அவளை தப்பு செய்யல, விட்டுடுங்க ப்ளீஸ். அவளோட இன்னசென்ஸ பாக்குறீங்களே தவிர, பட் நெக்லஸ் அவளோட பாக்கெட்ல இருந்து தானே கிடைச்சது. அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது செக்கிங் நடந்துட்டு இருக்கு. செக்கிங் முடிஞ்ச உடனே அவ இங்க இருந்து வீட்டுக்கு ஓட பார்த்தா. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆதாரம் அவகிட்ட இருந்துச்சு. போது, ரொம்ப அதிகமா யோசிக்காத. ஒருவேளை அவ ஓடணும்னு நினைச்சிருந்தா அவளை செக் பண்ணுங்கன்னு அவளே சொல்லிருக்க மாட்டா. பாட்டி, நான் என்ன சொல்ல வரேனா, இதனாலதான் நம்ம ரியாவோட பர்த்டேவே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதான். எஸ் டாட், இது என்னோட மோசமான பர்த்டே டாட். அந்த பிராச்சி என் மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டா. And I'm not going to celebrate my birthday ever. கம் ஆன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சார், அவளை காப்பாத்த முடியும் சார். உங்களை தவிர அவளுக்கு வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு இந்த ஊர்ல வேற யாரையும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், போலீஸ் கிட்ட சொல்லி அவளை விட சொல்லுங்க. உன்னோட டிராமாவை முதல்ல நிறுத்து. எங்க டாடி கிட்ட இருந்து தள்ளி போ. What you doing? பிராச்சியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. So behave yourself, okay? தெரியாம வந்து நான் உங்ககிட்ட உதவி கேட்டுட்டேன். நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரே மாதிரி பேசுறீங்க, ஒரே மாதிரி நடந்துக்கிறீங்க. ஷானா, நீ தப்பு புரிஞ்சுக்கிட்டமா? எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? பிராச்சியை ஒரு வழியா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வந்தீங்க. நீ
தப்பு புரிஞ்சுக்கிட்டேமா ஷானா. நான் சொல்றத கேளு. நீ ஊருக்கு போகாத. அட முதல்ல நீங்க தான் பர்மிஷன் கொடுத்தீங்க, பேக்கிங்கும் பண்ணீங்க. இப்ப நீங்களே வேண்டாம்னு சொல்றீங்க. எனக்கு எல்லாம் புரியுது. ஆனாலும் என்னால பிராச்சி, அந்த ஊரு ரொம்ப வித்தியாசமானது. அந்த மக்கள் வித்தியாசமானவங்க. நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுடுவாங்க, பழியும் சுமத்துவாங்க. அந்த ஊர்ல சந்தோஷம் கம்மி, பிரச்சனை அதிகம். அம்மா, நான் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, நான் எந்த ப்ராப்ளம்லயும் மாட்டிக்க மாட்டேன். என் படிப்பை விட நீங்க பேசுறதுல தான் எனக்கு டென்ஷனே ஏற்படுது. அம்மா, என்ன சிரிச்சுட்டு வழி அனுப்பி விடுங்க. சாரி. சரி கேளு, நீ அங்க போக வேண்டாம். அம்மா, சந்தோஷத்தை கொடுக்கல, பிரச்சனையை தான் கொடுத்திருக்கு. நான் வந்திருக்கவே கூடாது. அம்மா, என்ன பண்றது? யார்கிட்ட உதவி கேக்குறது? சித்தி, சித்தப்பா, சித்தப்பா சித்தியால மட்டும் தான் நம்மளுக்கு உதவி பண்ண முடியும். அவங்க கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஆனா நான் எப்படி சொல்றது? எப்படியாவது நான் பிராச்சிய வெளியில கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு நான் சித்தப்பா சித்தியோட உதவி தான் கேட்டாகணும். மீரா, அது என்னன்னா, ரியா அவளோட ஃபேஷன் ஷோவை பத்தி பேசிட்டு இருந்தா. காலேஜ்ல நடக்க போகுது இல்லையா, அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. அப்புறம் நான் இத பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். டூ மச் அபவுட் இட். ஷி வாஸ் கெட்டிங் நர்வஸ். அதத்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். பிராச்சி எங்க? அவ நல்லா இருக்கால? சித்தி, சித்தி, அது வந்து பிராச்சிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சஹனா, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல? அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன். நீ பயப்படாத, நான் அங்க வரேன். நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நீ பயப்படாத, நான் வந்துருவேன். நிச்சயமா நான் வந்துருவேன், கவலைப்படாத. சித்தி, சீக்கிரமா வந்துடுங்க. யூ ஆர் ராங் ரியா. நீ அப்படியும் இல்ல, நான் உன்னை அப்படி வளர்க்கவும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்க சொல்லு. அவ உன் கால் தடிக்கு கீழே விழுந்தப்ப ஏதோ தெரியாம விழுந்துட்டான்னு சொல்லி நான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா நீ அவ மேல திருடிங்கிற பட்டத்தை சுமத்திருக்க. அவளை நீ அரெஸ்ட் ஆக வச்சிருக்க. நீ அவளை பத்தி யோசிக்கலனாலும் அவளோட ஃபேமிலி பத்தி யோசிச்சிருக்கலாம்ல ரியா. This is not acceptable ரியா. This is not acceptable. நான் உன்னை நீ இப்ப இருக்கிறத விட பெரிய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் உன்னை உன் சித்தி மாதிரி பார்க்க ஆசைப்படல. அப்புறம் நீங்க இவளை என்கரேஜ் பண்றதால தானே இவ இப்படி எல்லாம் செய்யறா. என் அக்கா இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சார், நீங்க தானே சொன்னீங்க எதை பேசுறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றேன் எதையுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. என் அக்கா இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்படியா? அவ உன் பேர் என்ன? சானா. இவ உன் அக்காவா? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? படிக்கிறதுக்காக ஹோஷியார்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். ராத்திரி எந்த மாதிரி படிக்கிறீங்க? ஆமா, உன் அக்கா அந்த வீட்ல என்ன பண்றா? சார், படிக்கிறதுக்கு எங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த வீட்டுக்கு வெயிட்ரஸ் வேலைக்காக போனோம். அப்படியா? இப்போ உன் வாயாலேயே வந்துருச்சு பாத்தியா? பண தேவைக்காக வீட்டு வேலை செய்யறதுக்காக போனேன்னு. ஆனா வீட்டு வேலை இல்ல, திருடுறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க. இவங்க வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டாங்க. உள்ள போடுங்க. வேண்டாம் சார், அவளை விட்டுருங்க. அவ ஒண்ணும் பண்ணல. அவ ஏதோ திருடுறா சார். அவளை உன் தங்கச்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிறல்ல, அப்ப திருடுனதை ஒத்துக்கோ. நான் குடுக்குற பேப்பர் எல்லாம் சைன் பண்ணு. அவளை நான் விட்டுறேன். சார், நான் சைன் பண்றேன் சார். அவளை விட்டுருங்க சார். அவ ஏதோ பண்ணல சார். பிராச்சி, பைத்தியம் மாதிரி பேசாத. நீ எந்த தப்பு செய்யல. நீ கையெழுத்து போட கூடாது. சார், நீங்க எங்க சொல்றீங்களோ நான் சைன் பண்றேன். என் தங்கச்சியை விட்டுருங்க சார். அவ எதுவும் பண்ணல. நான் சைன் பண்றேன் சார். இல்ல, சைன் போடாத பிராச்சி. சார், அந்த நெக்லஸ் ஏன் பாக்கெட்ல தான் இருந்துச்சு.
மீரா ஆண்டி முகத்துல கோபம் போகணும், உங்க முகத்துல சந்தோஷம் வரணும். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா சிச்சுவேஷன் மோசமாயிடும். நம்ம போட்ட பிளான் வேஸ்ட் ஆயிடும். மீரா ஆண்டியை கூல் பண்ணணும். இல்லைன்னா நம்ம போட்ட பிளான டாடி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன். என் டாடிக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன திட்ட மாட்டாரு, உங்களை தான் திட்டுவாரு. ரியா தான் சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்னும் தெரியாது, நீ அதை புரிய வச்சிருக்கலாமேன்னு அவர் உங்களை தான் திட்டுவாரு. இந்த விஷயம் டாடிக்கு தெரியறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. மத்தவங்களோட சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் உங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்க என்ன மன்னிச்சிருவாங்க. Come here. You know what? ஆனா யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்தையும் நான் உனக்கு கத்து கொடுக்கலையே. இதெல்லாம் எங்க இருந்து யார்கிட்ட கத்துக்கிட்ட? I think இததான் blood relation சொல்லுவாங்க. அப்படியா? You are pulling my leg. Come here. I love you. I love you too, sweetheart. ஆனா இன்னைக்கு நான் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு டீச்சர் கிடையாதானா என்னோட நல்ல ஸ்டூடெண்ட்னு நீ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. சரி சரி, என்ன ரொம்ப பாராட்டு. இப்ப எதை பத்தி யோசிக்கிறேன்? மேடம், உங்களுக்கு எங்க போகணும்? இந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். சீக்கிரம் உட்காருங்க மேம், மழை வேற பெய்யுது. அவளும் இந்த ஊருக்கு வரமாட்டா, என் பொண்ணையும் இங்க வரவிட மாட்டான்னு அவ அவளோட வார்த்தையில உறுதியா இருக்கா. இவ்வளவு வருஷத்துல அவளும் இங்க வரல, என் பொண்ணையும் இங்க வரவிடல. என் பொண்ணோட முகத்தை கூட அவ இது வரைக்கும் பார்க்க விடல. என் பொண்ண ஒரு தடவை பார்த்துட்டா போதும். அதை தவிர என் வாழ்க்கையில வேற எதுவுமே பெருசா இருக்க முடியாது. ஆனா என் பொண்ணோட நினைப்பு இன்னைக்கும் என்ன வாட்டிக்கிட்டு இருக்க. இதைத்தானே நீ ஆசைப்பட்ட பிரகியா? சைன் போடு. பிராச்சி ப்ளீஸ் சைன் போடாத, தயவு செஞ்சு சைன் போடாத பிராச்சி. இப்ப கேஸ் சால்வ் ஆச்சு பாத்தியா? இந்த ஊர்லயே இவ்வளவு சீக்கிரமா யாராலையும் கேஸ முடிக்க முடியாது. என்னாலதான் முடியும். நல்ல டிசிஷன். நீ கையெழுத்து போட்ட பேப்பர் சார், என்கிட்ட. நீங்க என் தங்கச்சி விட்டுருவீங்களா சார்? விட்டுருவேன். எப்போ பிடிச்சோம்? கங்கனா, பிரமிளா, இவளை கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ் இவளை விட்டுடுங்க. பிராச்சி வீட்டுக்கு போ. ப்ளீஸ் இவளை விட்டுடுங்க. சொன்னா கேளு, வீட்டுக்கு போ. இவளை விட்டுடுங்க. சஹனா, நீ வீட்டுக்கு போ. இல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். இவங்க உன்னை விடுற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். இங்க பாரு சஹனா, சொன்னா கேளு. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னை நான் இங்க பார்த்தா எனக்கும் அழுக வரும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ போ. ஒருவேளை நான் இங்க இருந்து போனா நான் சத்தியமா சொல்றேன், அந்த ரியா வீட்டுக்கு போய் அவளை கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிடுவேன். ராஜி, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எதுக்காக பிராச்சி நீ அந்த சைனை போட்ட சொல்லு பிராச்சி. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, உன் தப்ப நீ ரியலைஸ் பண்ணிட்டத. நல்லது கெட்டது எதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட, அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ தப்பு செஞ்சதான், ஆனா அது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட,
அதை நினைக்கும் போது நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அண்ட் ஐ லவ் யூ லாட்ஸ் ரியா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. மீராவோட பார்வைக்கு தப்பா தெரியக்கூடாது. பட் ஐ சோ ஹாப்பி. பிராச்சியை எல்லாருக்கும் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டேன். அவ திருடலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட அவ ஜெயில இருந்து வெளியே வந்தாலும் அவ திருடின்ற பட்டம் அவளுக்கு என்னைக்கும் இருக்கும். என்னாச்சுன்னு? மேம் இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன் மேம். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன் ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். நல்ல வேலையா இந்த மழை நின்னுச்சு. இப்பன்னு பார்த்தா இந்த வண்டி நிக்கணும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தான். கூட வேற கார்ல மாட்டிச்சு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த கார் வேற இவ்ளோ பிரச்சனை பண்ணுது. எனக்கு லேட் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ, ராஜி எங்க? என்னது? அழக்கூடாது, நீ அழக்கூடாது, சரியா? அழுவ? ஐ நோ, நான் இருக்கல. ட்ரஸ்ட் யூ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன என்ன தேங்க்யூ. நான் என்ன சொன்னேன்? யார் நீ? கிட்ட போய் பேசி ஆகணும், சரியா? So I'm going to talk to the inspector. Don't cry. No, I would cry. நீ யாரு? Brave girl. அழக்கூடாது. அவ அழுதானா? பிராச்சி, அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி அவரோட மனசு பெருசு. இஸ் a real rock star. ரியா உண்மையிலேயே ரொம்ப லக்கி. கொடுத்து வச்சவங்களுக்கு தான் இப்படி ஒரு அப்பா கிடைப்பாங்க. ராக் ஸ்டார். டாட் எங்க போனாரு? ஹாய் ரியா. அண்ணா எங்க போனாரு? ஆமா ரியா, நான் செய்ய சொன்னதை நீ செஞ்சியா? என்னது? மன்னிப்பு. ஓ, ஆஃப் கோர்ஸ். நான் அவங்க ரூமுக்கு போனேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவங்களே என்ன மன்னிச்சிட்டாங்க. and she hugged me. Good job. Hug me. நல்ல வேலை செஞ்ச. By the way, அண்ணே எங்க போனாரு? எனக்கு தெரியல. டாடுக்கு நான் குட் நைட் சொல்லலாம்னு வந்தேன், ஆனா இல்ல. எங்க போனாருன்னு தெரியல. ஆனா இப்பெல்லாம் ராத்திரியில பார்ட்டிக்கு போறத அவர் எப்பவோ நிறுத்திட்டாரு. ஸ்பெஷலி ஆஃப்டர் வாட் ஹேப்பனிங் இன் தி பார்ட்டி. அவருக்கு மேல பாசம் இருக்கா இல்லையா? Of course, he loves you sweetheart. Of course, don't worry. அப்புறம் எதுக்கு அவர் அவளை வெளிய எடுக்கிறதுக்காக போனாரு? ஏன் கூட தானே இருக்கணும். ஒரு நிமிஷம். அவர் எப்பவுமே என் மேல அந்த பிராச்சி எப்போ என் லைஃப்ல வந்தாலும் just calm down ரியா. நான் உன்ன அமைதியா இருக்க சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் நான் இத பத்தி எதுவும் சொல்லிருக்க கூடாது. அப்புறம் நீ இத பத்தி எதுவும் யோசிக்காத. ஓகே? I'm sorry. Come down. Just calm down. I swear எதுவும் நடக்காது. அப்புறம் அந்த பிராச்சியால ஜெயில விட்டு வெளியில வரவே முடியாது. I promise you. Okay? Don't worry. Okay? Just calm down. Okay? Still your birthday, right? Yeah. Calm down. லேட்டா வருவாங்க. மிஸ்டர் மெஹரா, நீங்க லேட் பண்ணிட்டீங்க. நான் கேஸை ஃபைல் பண்ணிட்டேன். 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கேன். எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுது. என்ன இந்த ப்ரமோஷனை விட்டுடுன்னு சொல்றீங்களா? ஒன் செகண்ட். இந்த கேஸ் ஃபைல் பண்ணது வரைக்கும் நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த பொண்ணு திருடி இல்ல. she is a innocent. அவ திருடி இருப்பாளான்னு அவளை பார்த்து சொல்லுங்க. சார், நீங்க எத்தனையோ கிரைம் கேசஸ் பார்த்திருப்பீங்க. இவன் கிரிமினலா இல்லையான்னு அவனை பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியும். அவ அந்த வேலையை பண்ண மாட்டா சார். அவ ஒரு ஸ்டூடெண்ட். பாவம், ஊரை விட்டு முதல் தடவை டெல்லி வந்திருக்கா. சரி, அந்த ஊரிய பார்க்காத போது அவ்வளவு பெரிய வீட்டுல அத்தனை பேர் முன்னாடி அவளால எப்படி திருடி இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு வேலையை ஒரு ப்ரொஃபஷனல் தான் செய்ய முடியும். இவன் எப்படி செய்வா? வேற ஏதாவது? சார் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் வேண்டாம். பி கேர்ஃபுல் மிஸ்டர் மெஹரா. இல்லனா உங்களை ரிலீஸ் பண்றதுக்கு உங்க வீட்டு ஆளுங்களை வர சொல்ல வேண்டியிருக்கும். நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதுவும் உங்க சீனியர் கிட்ட. தாராளமா பண்ணுங்க. இந்த பொண்ணு கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. இவளை வெளிக்கொண்டு வரதுக்கான ஆதாரம் எதுவும் இல்ல. அந்த கன்ஃபெஷன் லெட்டரை நான் பார்க்கலாமா?
முடியாது மிஸ்டர் மெஹரா. ஒருவேளை நீங்க லாயரா இருந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீ என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசினதால நீ ரெக்யூஸ் பண்ணி கேட்டா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி, நான் எல்லா வேலையும் சரியா செய்வேன். ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க உங்க பணத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிடும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. சார், பாக்குற வேலை என் வேலை இல்ல, பப்ளிக் பாக்கட்டும். அந்த வேலையை நான் பாக்குறேன். நானும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். அவங்க கிட்ட எனக்கு என்ன பயம்? அவங்களே வரட்டும் வரட்டும். யாருக்குனாலும் போன் பண்ணு, மினிஸ்டருக்கு பண்ணு, கமிஷனருக்கு பண்ணு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எது பண்ணாலும் சட்டப்பூர்வமா தான் பண்ணிருக்கேன். என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சதா? ஹலோ சொல்லுப்பா. ஒரு வேலை பண்ணு, நான் என்னுடைய அடுத்த சாங்க வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க லான்ச் பண்ண போறேன். ராஜி, இவரு இவ்வளவு நேரம் திருட்ட பத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் பிசினஸ் பத்தி பேசுறாரு? முடி சஹனா. உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் மிஸ்டர் மெஹரா. இது கன்ஃபெஷன் லெட்டரா? இதுக்கு ஒரு எஃப்ஐஆரே இல்ல. ஏதோ புத்திசாலித்தனமா செய்யற நினைச்சு தப்பு பண்ணிடாதீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் உள்ள வருவீங்க. நான் உங்களுக்கு ஐடியா தரேன். ஏதாவது யோசிங்க, வேற ஏதாவது. அது வேற திருட்டு பழைய என் மேல சுமத்துங்க. அது என்னன்னா, எந்த நெக்லஸ் என் பொண்ணுக்கு கொடுத்தோனோ அதே நெக்லஸ நான் திருடிட்டேன்னு சொல்லுங்க. அதான் பெஸ்ட். அப்படியே போடுங்க. ஹலோ, நில்லுங்க. எங்க போறீங்க? நாங்க உள்ள போகணும். எங்களுக்கு வழி விடுங்க. இல்லங்க, நாங்க உள்ள போய் பார்க்கணும். போகாதீங்க. மெஹரா சார் இருக்காரு, அவரை போய் பார்க்கணும். சென்சேஷன். மீடியாக்காரங்களை சார்ட் அவுட் பண்ணுங்க.